6/2026 வியாழக்கிழமை இன்றைய தினம் வெளியான காலை முரசு பத்திரிகையின் செய்திகளை தொகுத்து வழங்கும் நான் என் கே கஜலூதன். செம்மணியில் தொடரும் சோகம், மேலும் 12 மனித எலும்புக்கூடுகள் 2 மாடுகளின் எலும்புக்கூடுகளும் அடையாளம் என்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு வெளியாகி இருக்கின்ற இன்றைய பத்திரிகையில், இயலாவிட்டால் பதவியை விட்டு விலக வேண்டும், ஜனாதிபதி அனுர இப்படி ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து என்ற செய்தி முற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அழுத்கமவில் ரயிலுடன் ஓட்டோ மோதி விபத்து, சாரதி பரிதாப மரணம் என்ற செய்தியும் முற்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கலைஞர் சங்கீத்சனின் விடுதலை குறித்து ஜனாதிபதி ஸ்ரீதரன் தொலைபேசி பேச்சு, சாதாரண நீதிமன்ற முறைப்படி பிணை பெற முடியும் என்று தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. சமுர்த்தி திணைக்களத்தை தூண்ட மாட்டோம், பத்திரமுள்ள மாநாட்டில் அமைச்சர் உபாலி பன்னில உறுதி. வரமுன் காப்போம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஆசிரியர் தலையங்கம் நாம் நிலத்தடி நீர்வளம் குறித்த இந்த எல்னினோ பாதிப்பு குறித்த விடயங்களை ஆராய்வதாக இருக்கின்றது. சுதந்திரபுரம் படுகொலையில் லெயின் 28ஆம் ஆண்டு நினைவேந்தல் குறித்த புகைப்படங்களுடனான செய்தி அடுத்து இடம்பெற்றிருக்கிறது. வடபிரதேச கடற்பரப்பில் அதிகரித்துள்ள சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகள் கட்டுப்படுத்த கோருகிறார் ரவிகரன் எம்பி. பதுளை தோட்ட பிரதேசத்தின் மக்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுங்கள், மலையக மக்கள் முன்னணியின் உபதலைவர் வலியுறுத்து. டிக்டாக் செயலியூடாக போக்குவரத்து போலீசாரின் கடமைக்கு இடையூறு செய்த 2 கைது என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. தாய்லாந்திலிருந்து வந்த சர்வதேச பிக்குகளின் ஆன்மீக பாத யாத்திரை திருமலையில் ஆரம்பம், அது குறித்த புகைப்படங்களுடனான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மடு ஆலய ஆடி விழாவுக்கான ஆலோசனை, மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று கூட்டம். மத்திய வங்கியின் அதீத கட்டுப்பாடுகளினால் ஏற்றுமதியாளர்களின் நம்பிக்கை பலவீனப்படும், ரவிகரன் எம்பி அறிவுரை. உள்ளூர் உற்பத்திகளை வலுப்படுத்தவும் அறிவுறுத்து என்ற செய்தி அடுத்து இடம்பெற்றிருக்கிறது. தேக்குமர பலகைகள் கடத்தல் விவகாரம், சந்தேக நபர் 50,000 ரூபாய் பிணையில் என்ற செய்தி புகைப்படங்களுடன் வெளியாகி இருக்கிறது. இந்த கடத்தல் சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மட்டு நகரில் கார் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் 2 படுகாயம் என்ற செய்தியும் புகைப்படத்துடன் இடம்பெற்றிருக்கிறது. சீரற்ற வானிலையால் பலத்த காற்று வீசக்கூடும், அனர்த்த முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை. குடிதண்ணீர் போத்தல்களுக்கான புதிய அதிகபட்ச சில்லறை விலை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன்படி 5 லிட்டர் தண்ணீர் ஒன்று 6.99 லிட்டர் தண்ணீர், 5 தொடக்கம் 6.99 லிட்டர் தண்ணீர் 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது என்றும், அதன் விலை 400 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல சிறிய போத்தல்கள் விலைகளும் அதிகரித்திருக்கின்றன. 2 லிட்டர் தொடக்கம் 2.5 லிட்டர் வரையான போத்தல் 20 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 180 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 1.5 லிட்டர் தண்ணீர் போத்தல் 1.5 லிட்டர் தொடக்கம் 1.99 லிட்டர் வரையான தண்ணீர் 20 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விலை 150 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்றும், 1 லிட்டர் தொடக்கம் 1.5 லிட்டர் வரையான 1.49 லிட்டர் வரையான தண்ணீர் போத்தல் ஒன்றின் விலை 120 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்றும் செய்தி வெளியாகி இருக்கிறது. டிஜிட்டல் அடையாள அட்டை மோசடி, ஆட்பதிவு திணைக்களம் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியினுடைய விரிவை பார்ப்போம். டிஜிட்டல் அடையாள அட்டைகளை பதிவு செய்தல் என்ற பெயரில் பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன என்று ஆட்பதிவு திணைக்களம் எச்சரித்திருக்கிறது. இது தொடர்பாக திணைக்களம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பில், ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ அவசர அழைப்பு என்ற இலக்கத்தை ஒத்த தொலைபேசி எண் மூலம் மோசடி செய்பவர்கள் பொதுமக்களை தொடர்பு கொள்கிறார்கள். குறிப்பாக 004115225226126, 0115226, 07711673739 மற்றும் 0742756 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி திணைக்கள அதிகாரிகள் என போலியாக கூறி தகவல்களை திரட்டுகிறார்கள். இந்த மோசடியின் பின்னணியில் உள்ளவர்கள் அரச இலச்சினையை தவறாக பயன்படுத்தி ஒரு கைபேசி செயலியை உருவாக்கியுள்ளனர். டிஜிட்டல் அடையாள அட்டை பதிவுக்கு தேவை என கூறி இந்த செயலி மூலம் மக்களின் தனிப்பட்ட விவரங்களை கோரி வருகின்றனர். ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்ற இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த இணையதளத்தில் போலி இணையதளமாக அதனுடைய முகவரியூடாக எதுவித தனிப்பட்ட தகவல்களையும் வழங்க வேண்டாம் என்று திணைக்களம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தற்போது டிஜிட்டல் அடையாள அட்டைக்கான எந்த ஒரு பதிவு நடவடிக்கைகளும் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்படவில்லை என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பம் கோரல் பற்றிய செய்தி அடுத்து காணப்படுகிறது. 2 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் பாடசாலைகளிலிருந்து விலகியுள்ளனர் என்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் தகவல் வெளியிட்டிருக்கிறார்.
பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டுக் கழகம் நடத்தும் தலைவர் கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டி ஆரம்பம். மயிலிட்டி அருள்மிகு கண்ணகி அம்மன் அலங்கார உற்சவம் ஜூன் 15 ஆரம்பம் என்ற செய்திகள் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றன. அதிகரிக்கும் டெங்கு அச்சுறுத்தல், 4000 நுழம்பு பெருக்கும் இடங்கள் 2 நாட்கள் அடையாளம். ஞாயிற்றுக்கிழமை கட்டாய விடுமுறை தொடரும், பருத்தித்துறை வர்த்தகர் சங்க கூட்டத்தில் தீர்மானம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் முதல்வர் சி ஜோசப் விஜய். குடியரசு துணைத் தலைவருடனும் சந்திப்பு என்ற செய்திகள் புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கின்றன. ராகுல் சோனியா காந்தியுடன் தமிழக முதல்வர் விஜய் சந்திப்பு என்ற செய்தியும் புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி, வளைகுடா நாடுகளை குறிவைத்து தாக்கும் ஈரான் என்ற செய்தி இன்று இடம்பெற்றிருக்கிறது. ஈரான் தக்க விலை கொடுக்க வேண்டும், அமெரிக்கா தாக்குதல் குறித்து ட்ரம்ப் கருத்து. ராசிபலன் பகுதியை தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்ற செய்தி, ஆசிரியர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும்படி கோரி வவுனியாவில் ஆசிரியர்கள் கையெழுத்து போராட்டம் என்ற செய்தி. அந்த செய்தியும் புகைப்படங்களுடன் இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய பத்திரிகை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் ஒரு பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்கே கஜரூபன்.